மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, கடவுள் மனிதர் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் கொடை அறிவு. ஆறாவது அறிவு என்று கூட சொல்வார்கள். நமது அறிவை பயன்படுத்தி மற்ற பொருட்கள், உலகம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதும் நம்மையே அறிந்து கொள்வதும், இந்த இரண்டிற்குமாகிய தொடர்பை இதோ ஒரு சீன தத்துவவியலாளர் லாவோ த்சே என்பவர் இப்படி கூறுகிறார்: He who knows others is learned. He who knows himself is wise. அடுத்தவர்களை அறிந்திருக்கின்றவன் அறிவாளி, தன்னையே அறிந்திருப்பவன் ஞானி. பாருங்கள், கேட்பதற்கு மிக எளிய சொற்கள். அடுத்தவர்களை அறிந்திருப்பவன், அவர்களுடைய குணங்கள் என்ன, தன்மைகள் என்ன, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவன் அறிவாளி. ஆனால் அதுதான் இறுதி நிலை அல்ல. அதைவிட உயர்ந்த நிலை ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் தன்னையே அறிந்திருப்பது. சாக்ரட்டிஸ் போன்ற கிரேக்க தத்துவ இயலாளர்கள் எல்லாம் அதைத்தானே திரும்ப திரும்ப சொன்னார்கள். நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிவாய். இதோ இந்த சீன தத்துவவியலாளரும் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். தன்னையே அறிந்திருப்பவன் ஞானி. தன்னையே அறிந்திருப்பது அவ்வளவு கடினமானதா, அவ்வளவு மேன்மையானதா என்றால் ஆம் நண்பர்களே. நம் பார்வையிலால் படுகின்ற ஒரு பொருளை நாம் அலசி ஆய்ந்து பாய்த்து அது இதுதான் என்று அதை பற்றி ஏதாவது சொல்லலாம். ஆனால் என்னை பற்றி, என் உள்ளத்தை பற்றி, எனது தன்மைகளை பற்றி, எனது குணத்தை பற்றி என்று சொல்லும்போது தடுமாற வேண்டி இருக்கிறது. அந்த தடுமாற்றத்திற்கு இடமில்லாமல் நான் இதுதான் என்று என்னால் சொல்ல முடிந்தால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவரைதான் ஞானி என்று சொல்லுகிறோம். அவர்தான் அந்த விழிப்புணர்வு கொண்ட ஒரு மனிதர் என்று இன்றைக்கு அறிவியலாளர்களும் குறிப்பிடுகிறார்கள். உன்னையே நீ அறிந்து கொள், நீ யார் என்பதை அவ்வப்போது முழுமையாக உணர்ந்திரு, அப்போது மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லி. எனவே நண்பர்களே, இதை நாம் முயன்று பார்ப்போமா? அறிவாளி உண்மைதான், அடுத்தவர்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் மற்ற பொருள்களை பற்றியும் எனக்கு தெரியும். ஆனால் அறிவாளியாக மட்டும் இருப்பது போதாது, ஞானியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னை பற்றி எனக்கு தெரிய வேண்டும். என்னை பற்றிய முழுமையான உணர்வுபூர்வமான, அறிவுபூர்வமான, ஆத்மார்த்தமான ஒரு அறிதல் இருக்கும்போது நான் ஞானியாகிறேன். நீங்களும் ஞானியாக ஆசைப்படுகிறீர்களா? முயற்சி செய்து பாருங்களேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.